நின்று பார்க்கக்குள்ள லுகர் முடிஞ்சிருது. தஹஜ்ஜுங்க அவ்வளவு வேகமாக வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. இதனால் எப்போ நம்ம முடிகிறோம் தெரியுமா? எல்லாமே முடிஞ்சு நம்மளே யாரும் பார்க்க முடியாத ஒரு டைம் வருது. இப்போ பிள்ளைகள் எங்கள்கிட்ட ஏதோ கேட்டுக்கின்றிருக்கிறாங்க, மனைவி மாதிரி ஏதோ கேட்டுக்கின்றிருக்கிறாங்க, ஊரில் உள்ளவங்க ஏதாவது கேட்டுக்கின்றிருக்கிறாங்க, உறவினர்கள் ஏதாவது கேட்டுக்கின்றிருக்கிறாங்க. அது வரைக்கும் நீங்கள் யாருன்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுக்கின்றிருக்குது. யாரும் எதுவும் கேட்காத நீங்கள் யூஸ் இல்லாத ஒரு டைம் ஒன்று வரும். அப்போ தான் உங்களுக்கு இதனுடைய பெருமதி என்ன செய்யும் விளங்கும். யாருமே பேசுறதுக்கு இருக்க மாட்டாங்க, உங்களோட தேவை இருக்காது, உங்களில் எந்த தேவையும் இருக்காது. அப்போ உங்களுக்கு இறைவனுடைய தேவை என்ன செய்யும்? அதிகமாக இருக்கும். ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே வளர்ந்த இளைஞருக்கு அல்லாஹ்வுடைய நிழல்ல ஏன் தெரியுமா நிழல் கிடைக்குது? முதியவருக்கு கிடைக்காது. ஏன்னா அவர் இயல்பா பள்ளிக்கு வரக்கூடிய அந்த தூண்டுதல் வந்துடும். அவருடைய நிலைமை அப்படி இருக்கும். அன்புள்ள சகோதரர்கள், அப்படி நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது. அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கும் எங்களுக்கும் இடையிலான தொடர்பை அதிகரிப்பதற்கான அதாவது இன்னும் சொல்ல போனால் எந்த விதமான தரகத்துவமும் இல்லாத ஒரு மார்க்கம் இது. இடையில இவரால் தான் போய் அல்லாஹ்வை நெருங்கணும் என்கின்ற ஏதாவது ஒன்றிக்கும். இந்த மார்க்கத்தில் அப்படி ஒன்றே இல்லை. புரோகிதம் இல்லாத, தரகத்துவம் இல்லாத ஒரு மார்க்கம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நம்ம இறைவனிடத்தில் கையேந்தி துவா கேட்பதும் அவனுக்கு சுஜூது செய்வதும் அழுவதும் தொழுவதும் தான் எங்கள்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. அப்படி இருந்தும் அப்படிப்பட்ட இன்பமான நேரங்களையும் அப்படிப்பட்ட சந்தோஷமான நல்ல தொடர்புகளையும் அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்க்கையே பிரகாசமாக்கி வைக்கக்கூடிய மாதிரியான அந்த ஈமானிய தொடர்பை நாங்கள் என்ன செய்கிறோம்? விட்டு நடந்தோம் என்று சொன்னால் எப்போ நம்ம சுவையை பார்க்க போகிறோம்? அன்புள்ள சகோதரர்களை, சுவை இழந்து விட்டோம் என்று சொன்னால் வணக்கங்களை சுமையாக மட்டும்தான் செய்வோம். இந்த வார்த்தை எங்களுக்கு சொல்ல முடியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்த இடத்துல இருந்து சொல்கிறாங்க பிலாலை பார்த்து, அரஹ்னா பிஸ் ஸலாத்தியா பிலால், பிலாலே தொழுகை மூலம் எங்களுக்கு ராகத்து தாங்க அப்படின்றாங்க. அதான் சொல்லுங்கண்ணா, அதான் சொல்லுங்க இடத்துக்கு ரசூல் அங்கே சொன்ன வார்த்தை அரஹ்னா பிஸ் ஸலாத்தியா பிலால், பிலாலே அதான் மூலம் எங்களுக்கு ராகத்து தாங்க அப்படின்னு. எங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? அவசரமாக காம சொல்லி தொழுகையை முடியுங்க விளங்கிட்டா, வேற வேற சோழி வேலைகள்லாம் வெளியே இருக்குது. அப்போ நம்ம அதை ஒரு பெரிய அவசரமாக முடிச்சுட்டோம்ப்பா லுகர் தொழுதுட்டோம். இன்றைக்கும் நம்ம பழகக்கூடிய சகோதரர்களை சிலர் பேசுகிறாங்க, ரெண்டையும் சேர்த்து ஒண்டா அடிச்சிட்டோம்ன்றாங்க ஜம்மு செய்கிறதுக்கு. சொல்கிறோமா இல்லையா? அப்போ இயல்பில் நம்மளுக்கு என்ன காட்டு தெரியும்? நம்ம அது அவர்கள் அந்த வார்த்தைகளில் அவங்க ஏதோ சொன்னாலும் சரி, உள்ளத்தில் அது சுமைன்றதை காட்டுது. உள்ளத்தில் இது ஒரு சுமை அப்படி என்பது அவங்களுக்கு அது மனசில் இருக்குது. அதனால தான் ஒன்றா முடிச்சிட்டோம். அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் ஜம்மு செஞ்சிட்டோம்ப்பா அப்படின்னா என்ன? அது இறக்கி வச்சாச்சு அப்படின்னு நினைக்கிறோம். சுண்ணாவை செய்கிறோம், ஜம்மு செய்கிறோம், கசர் செய்கிறோம், அது வேறு. ஆனால் அதுக்கு நம்ம சொல்கிற வார்த்தை அதை சுமையாக செய்கிறோம்ன்றது என்ன செய்யுது? காட்டுது. இதனால தான் பலர் சகோதரர்கள்ட்ட ஒரு கேள்வி வரும், என்னென்னா பிரயாணத்தில் கசர் செய்யலாம், கசர் செஞ்சால் சுண்ண தொழலாமான்னு. ஏன்னா நிறைய பேர் அதை விளங்கி வச்சுக்கிறது எதுக்கு தெரியுமா? கசர் செய்கிறதே அந்த லேசிக்கு தானே. அப்போ சுண்ண தொழுகை இருக்காது அப்படி என்கின்ற அந்த கேள்வி அதில் வரும். சுண்ண தொழலாம், வித்திர் இருக்குது, சுபக்கு முன்னால் சுண்ணத்து இருக்குது, மற்ற சுண்ணத்துக்கள் கூட என்ன செய்யலாம், தொழலாம். அது ஒரு பிரயாணத்தில் உள்ள ஒரு சுண்ணா என்ற ஒரு நடைமுறை எங்களுக்கு லேசுபடுத்த தான் செய்யப்பட்டிருக்குது. ஆனால் கேள்விகள் அப்படி மாறுவதற்கான காரணம் என்ன? நம்ம இயல்பாகவே அதை என்ன செய்கிறோம்? சுமையாக நடிக்கும். கடமை இல்லாத விஷயங்களில் இது வந்தால் பிரச்சனை கிடையாது. கடமை இல்லாத விஷயங்களில் வந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் கடமையான விஷயங்கள் நமக்கு வருது என்று சொன்னால் நமக்கும் இறைவனுக்கும் இடையிலான அந்த தொடர்பு ஒரு இன்பம் அளிக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, அந்த தொடர்பு வளர்ந்தால் நமக்கே தெரியாத எத்தனை இடங்கள் இறைவனுடைய பரக்கத் அங்கே இருந்து கொண்டிருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பின்னால் கோதுமை இருந்துச்சு. அந்த கோதுமை தானியங்களை எடுத்து நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். ஃபலம்மா தால அலைனா, ஒரு பேக் இருக்குது, இந்த பேக் அண்ணன் நினைப்போம் இது ஒரு 3 நாளில் முடியும்னு நினைப்போம். ஆயிஷாவை பார்க்குறோம் 6 நாள் ஆகிட்டு 7 நாள் ஆகிட்டு பேக் முடிஞ்ச மாதிரி இல்லை. என்னடா ஆண்டு எடுத்து பார்த்து என்னது பார்த்தா கொஞ்சம் இருக்குது. அது 1 நாள் 2 நாள் என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நான் பார்க்காது விட்டால் அது சில பொழுது தொடர்ந்து என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்குமே அப்படி என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அதாவது அல்லாஹ் தஆலா சில நேரங்களில் முஃமின்களுக்கு என்ன செய்வான், பரக்கத்தை செய்வான். ஆனால் நம்மளுக்கு அப்படி ஒரு பிரச்சனை உண்டு. இளநீ குடிச்சிட்டு இருப்போம், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, என்னடா நிறைய இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்போ பார்த்து கொஞ்சம் சொட்டு இருக்கும். நல்லா வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை, இருந்தாலும் பிரச்சனை, இல்லாட்டி என்னது பிரச்சனை. நிறைய வந்தால் சந்தோஷப்பட்டு குடிக்கிறோமா? இல்லை, அதை பார்த்து கொஞ்சம் தான் இருக்கு. அப்போ அதான் மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய இயல்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா செய்திகளை நீங்கள் பாருங்கள், பரக்கத்து சம்பந்தமான எல்லா செய்தியிலையும் மூடுங்கன்னு சொல்லிப்பாங்க ரசூலுல்லாஹ். உம்மு சுலைமுடைய வீட்டில் அந்த நிறைய உணவு பரக்கத்து நடந்த டைம்லையும் திறக்க வேண்டாம்னாங்க, மூடிய என்ன செய்ய வேண்டாம், திறக்க வேண்டாம்னு சொன்னாங்க. பல இடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைகளை சொல்லி இதை நீங்கள் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. அப்போ கணக்கு பார்க்காத நேரத்தில் பரக்கத் என்கின்ற ஒரு பகுதி என்ன செய்யுது, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வெச்சிக்கிறான்றதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியின் மூலம் நான் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? எமது வார்த்தைகள்
நாம் பேசுகின்ற வார்த்தைகள் இறைவனோடு சம்பந்தப்படுகிற நேரத்தில், இறைவனுடைய விஷயத்தை நாம் முன்னிறுத்தி பேசுகிற நேரத்தில், இறைவன் அதாவது நீங்க எப்பையும் இன்னொருவருடைய நட்பு பாதிக்காம பாதுகாத்துக் கொள்வீங்களே. ஒரு நல்ல நெருக்கமான ஒரு நண்பரை பற்றி நீங்கள் பேசுகிற நேரத்தில் இந்த வார்த்தை அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இப்படி சொன்னால் எப்படி இருக்கும் யோசிக்கணுமே. அதை விட பல மடங்கு நம்ம இறைவனை பற்றி நினச்சிக்கிறோம். எப்பயும் எதை பற்றி பேசக்குள்ளையும் நம்ம சர்வசாதாரணமாக இருந்துடலாம். இறைவனை பற்றி பேசுகிற நேரத்தில் என்ன செஞ்சிடணும்னு சொன்னால், நம் அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையில் ஒரு மஹப்பத்தை பற்றி பேசுகிறேன். இந்த மஹப்பத் பாதிச்சிடக்கூடாது. எனக்கும் இறைவனுக்கும் இடையில் ஒரு நல்ல உறவு இருக்குது, அந்த உறவு என்ன செய்யக்கூடாது, பாதிக்கக்கூடாது என்கின்ற அந்த மனோநிலை நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும், நிறைய வர வேண்டும். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்றாங்க, உபையே, அல்லாஹு இன்னல்லாஹ் அமரனி அன் அக்ரா அலைக லம் யகுனில் லதீன கஃபரு, லம் யகுனில் லதீன கஃபரு என்கின்ற சூராவை உங்களுக்கு ஓதி காண்பிக்குமாறு அல்லாஹ் எனக்கு சொன்னான் என்று சொல்றான். அங்கே உபையுடைய கற்பனை எங்க போகுது தெரியுமா? அதுதான் அந்த நேசம், அந்த நட்பு, இறைவனுக்கு தனக்கும் இடையில இப்படி ஒன்று இருக்கணும் என்ற அந்த மஹப்பத்துடைய உச்சகட்டம் தான் அது. அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதான் லம் யகுனில் லதீன கஃபரு என்பதை ஓதி காட்டுமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான். அப்போ ரசூலாங்கிட்ட உபை கேட்குறாரு, வ சம்மானி, அப்படி சொல்கிற நேரத்தில் என் பேரை சொன்னானா அல்லாஹு தாலான்னு கேட்குறான். வ சம்மானி, அப்படி சொல்கிற நேரத்தில் என் பேரை அல்லாஹு தாலா சொன்னானா? காலனா, ஆம் என்று சொன்னாங்க ரசூலா. ஃபபகா உபை இப்னு கஅப், உபை இப்னு கஅப் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். உபை இப்னு கஅப் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். என்ன அர்த்தம் அது? அந்த நேசம். அல்லாஹு தாலா என்னோடு வச்சிருக்கக்கூடிய பற்று என்ன, என்னோடு வைத்திருக்கக்கூடிய நேசம் என்ன என்ற அந்த பகுதி தான். இதுதான் ஒரு முஃமின் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். இந்த நேசம் அல்லாஹ்வுக்கும் நம்மளோடு உள்ள தொடர்பில் உள்ள அந்த பகுதியை நம்ம எப்பயாவது பேணிக்கொள்கிறோமா? அப்படி பேணி இருந்தோம்னா நம்ம இந்த வார்த்தைகள் சொல்ற இடத்துல, அல்லாஹ் மீது சத்தியம் பண்ற இடத்துல பயப்படுவேன் தெரியுமா? அல்லாஹ் என்னோட நேசம் வச்சுக்கிறான், எனக்காக இதை செஞ்சிருவான், எனக்காக இதை செய்து விடுவான். அல்லாஹு தாலா என்னோடு இப்படி வச்சுக்கிறான், நான் விரும்பலை என்று சொன்னா அல்லாஹு தாலா அதை அப்படியே என்ன செஞ்சிருவான், இல்லாமல் ஆக்கிடுவான். அதனால அதை பாதுகாக்கக்கூடிய தன்மை அதிகமாக வளரும். நிறைய நீங்க அந்த விஷயத்துல யோசிப்பீங்க, அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுத்தி ஒரு வார்த்தையை சொல்ல நிறைய யோசிப்பீங்க. ஆனா இன்றைய எமது நிலையை பார்த்தால் அது கூடுதலாக குறைவாக இருக்கிறது. எனவே இந்த ஹதீஸை அடிக்கடி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ர, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு இது நடக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அதனை என்ன செய்வான், உண்மைப்படுத்தி விடுவான். இது நல்ல அடியார்களுக்கு இறைவன் வழங்கக்கூடிய மிக உயர்ந்த ஸ்தானம், மிக உயர்ந்த கண்ணியம். நாம் அந்த மாதிரியான நபர்களுக்குள்ள நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் எமக்கும் இறைவனுக்கும் இடையிலான அந்த தொடர்புடைய வாசல்களை மிகவும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பகுதி, இறைவன் எம்மை எப்படி பார்க்கிறான், இறைவன் எனக்கு எப்படி செய்ய போறான், அப்படி என்கின்ற அந்த பகுதிகளை எல்லாம் நாம் மிகவும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி தூய்மையாக வாழுகிற நேரத்தில் அல்லாஹு தாலா எப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை என்ன செய்வான், ஏற்படுத்துவான், நல்ல விளைவுகளை ஏற்படுத்துவான் என்ற பகுதிகளை நான் விவரிப்பதாக இருந்தால் பல சம்பவங்களை என்ன செய்ய, நான் இப்போ சொன்ன பகுதிகளெல்லாம் எப்படி விரும்ப வேண்டும், எப்படி விரும்பினால் அந்த மாதிரியான மனநிலைகள் உருவாகும் என்பது பகுதி. ஆனால் அப்படி விரும்புகிற நேரத்தில் இறைவன் எப்படியெல்லாம் என்ன செய்வான், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றங்களையும் அற்புதங்களையும் அல்லாஹு தஆலா நிகழ்த்துவான் என்கின்ற பகுதி அது நிறைய உண்டு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இன்னொரு சந்தர்ப்பத்திலே அந்த செய்திகளை உங்களுக்கு ஒவ்வொன்றாக ஞாபகப்படுத்த வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.